ஒருத்தன் தன்னோட சாவுல இருந்து ஒரு தடவை தப்பிக்கலாம், 2 தடவை தப்பிக்கலாம், 3 தடவை. ஜோசப் சாமுவேல். ஏர்லி 19th சென்ச்சுரியில ஆஸ்திரேலியால பிரிட்டிஷ் பீனல் காலனி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பீனல் காலனினா ஒன்றும் இல்லை, அவங்க கண்ட்ரில எப்பப்பெல்லாம் கிரிமினல்ஸ் அதிகமாகறாங்களோ, அதாவது எப்பப்பெல்லாம் ஜெயில இடம் இல்லையோ அப்போல்லாம் அந்த கிரிமினல்ஸை வேற கண்ட்ரிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்க இருக்கிற வேலையை அவங்கள வச்சு பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு சரியா சோறும் போட மாட்டாங்க, செலவும் பண்ண மாட்டாங்க, மாடு மாதிரி வேலையும் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க வேலையும் ஆயிடும், அவங்க கண்ட்ரில கிரிமினல்ஸும் குறைஞ்சிருவாங்க. இப்படிதான் ஜோசப் சாமுவேல் அயர்லாந்துல இருந்து ஆஸ்திரேலியா வராரு. 1803 சிட்னியில் ஒரு ராபரி நடக்குது. இந்த ராபரி பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம ஆளு ஜோசப் சாமுவேல். அந்த ராபரி அப்போ மிஸ்ஸஸ் ஸ்லோவே அப்படிங்கிறவங்க தாக்கப்படுறாங்க, கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிடுறாங்க. ஆனா சாமுவேல் அந்த கொலையை அவர் பண்ணல அப்படின்னு கிளைம் பண்றாரு. இப்ப இருக்க மாதிரி எவிடன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அப்போ ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. சஸ்பெக்ட் பண்ணாலே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அதனால இவர் பண்ண ராபரிக்கும் பண்ணாத கொலைக்கும் சேர்த்து தூக்கு தண்டனை தராங்க. அந்த நாளும் வருது. அந்த டைம்லலாம் பப்ளிக் எக்ஸிகியூஷன்ஸ்லாம் ரொம்ப காமன். நிறைய எக்ஸிகியூஷன்ஸ் மக்கள் முன்னாடியே நடத்துவாங்க. அதே மாதிரி தான் ஜோசப் சாமுவேலோட எக்ஸிகியூஷனும் மக்கள் முன்னாடி நடத்தப்படுது. ஜோசப் சாமுவேலை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து தூக்கு மேடையில நிறுத்தி கழுத்துல கைத்த மாட்டி கீழே இருக்க டிராப் டோர் ஓபன் பண்றாங்க. உடனே கயிறு இருந்து கீழே விழுந்துட்டாரு. அங்க இருக்கிற மக்கள் அபிஷியல்ஸ் எல்லாருமே கைத்தோட ஃபால்ட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றவரும் வேற கயிறு ரெடி பண்ணிடுறாரு. இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட். சாமுவேலை கூட்டிட்டு வராங்க, நிக்க வைக்கிறாங்க, கீழே இருக்க டிராப் டோர் ஓபன் பண்றாங்க, மறுபடியும் கயிறு இருந்து கீழே விழுந்துட்டாரு. ரிப்பீட். இந்த மாதிரி கயிறு இருந்து 2 தடவை கீழே விழுகிறதுலாம் எங்கேயுமே நடக்காத ஒண்ணு. அங்க இருக்கிற சில மக்கள் இதை கடவுள் தான் பண்றாரு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ரோப்பா பார்த்து ரெடி பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இப்போ 3வது அட்டெம்ப்ட். சாமுவேலை கூட்டிட்டு வராங்க, நிக்க வைக்கிறாங்க, கீழே இருக்க டிராப் டோர் ஓபன் பண்றாங்க, மறுபடியும் கயிறு இருந்து கீழே விழுந்துடுறாரு. ரிப்பீட். மக்கள்லாம் 3 வாட்டியும் ஒரே மாதிரி நடந்ததுனால கண்டிப்பா இவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நம்புறாங்க. அதனாலதான் கடவுள் இவரை 3 வாட்டியும் காப்பாத்திருக்காருன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. 4வது வாட்டியும் இதே மாதிரி நடந்தா மக்கள்லாம் கொந்தளிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இவரோட தூக்கு தண்டனையை கேன்சல் பண்றாங்க. 3 தடவை தூக்குல போட்டும் உயிரோட திரும்பி போறாரு ஜோசப் சாமுவேல். சம்டைம்ஸ் மக்கள் குரல் ஒரு தீர்ப்பையே மாற்ற வைக்கும்ல.